வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் இந்த ஈரோடு கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு 5-6 முறைக்கு மேலே சொல்லியிருப்பார். அவங்கள நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு. தீய சக்தி அப்படின்னா இன்றைக்கி அவர் நடத்தின சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் அந்த பாதிரியார்கள்லாம் தீய சக்தினாலே சாத்தான் என்று கூறுகிறார்கள். சாத்தான் வார்த்தை யாரும் யூஸ் பண்ணலை. ஆனால் இறைவனுக்கான அரசை நிறுவ வேண்டும் என்றால் தேவதூதர்களால் தான் முடியும், தேவனால் அனுப்பப்பட்ட குமாரர்களால் தான் முடியும். இம்மானுவேல் அப்படிப்பட்டவர், அவர்தான் இறை அரசை நிறுவ விரும்பினார். இப்படி தான் பேசினாங்க. அப்போ இவர் தேவதூதன். யார்? தூய சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் தேவதூதன். யார்? நடிகர் விஜய். அப்போ தீய சக்தின்னு விஜய் சொன்ன திமுக சாத்தான். இதை அவங்க வாயால் சொல்லலை. ஆனால் தானே உண்மை. தீய சக்தின்னா என்ன? வார்த்தைகள் தான் மாறுபடுது. அவங்க சொல்கிற பதம் ஒன்று தானே. தீய சக்தி அப்படின்னா சாத்தான். இப்போ அவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் தீய சக்திகளை ஒழிப்போம். அதுலேயும் இடையில் யூடியூப்லலாம் பார்த்தேன், யாருடா தீய சக்தி அப்படின்னு அந்த நக்கீரன் கோபால் ஐயா அவரெல்லாம் பேசுனது பார்த்தேன். அவர் திமுக ஆதரவு உள்ளவர். யாருடான்னு வடபுடனே பேசுகிறார். ஏன்னா வழக்குகள் சந்திக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம் அதெல்லாம் தவிர்த்துருவோம். இப்போது யார் சாத்தான், யார் தேவதூதன் என்ற போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் நடக்குது. யார் தேவதூதன், யார் சாத்தான் பார்த்துருவோம் அப்படின்னு. ஏற்கனவே விஜய் சொன்னது இப்போ சரியாக தான் இருக்குது. எங்களுக்கு அவருக்கு தான் போட்டி அப்படிங்கன்னு சொன்னாங்கல்ல. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. அது அறியாமையின் உச்சம், அறிவுகட்ட அறிவிலித்தனத்தின் உச்சம். அதெல்லாம் பின்னாடி உட்காந்துற அறிவிலிகள் எழுதி கொடுக்குறது அரைகுறைகள். எந்த அந்த கிரவுண்டில் அவர் மன்சூர் அலிகான் சொன்னார்ல நடிகர், அவர் சொன்ன மாதிரி தரையில் கால்படாதவங்க எழுதி கொடுக்குற வசனங்கள் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஈரோடு அந்த உரை இருக்குது பார்த்திங்களா, அதுவே அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த படிக்கிறவங்க விகிதம், பாதியில் கல்வியை விட்டு விலகுறவங்க, கல்வி கற்றலை பாதியில் விட்டவர்கள் விவரங்கள், இதெல்லாம் 2018க்கு அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா கூகுள் அதுக்கு மேலே கொடுக்காது. கூகுளில் என்ன அப்டேட் ஆகிருக்கோ அதான் வரும். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், அதை கேட்டு இவர் உரை வாசிக்கிறாரு. இப்போ என்னென்னா, இப்போ யார் சாத்தான் யார் தேவதூதனுங்கிறது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம். நம்மளை விட்டுருக்குன்னு தான் சொல்கிறோம். ஐயா தயவுசெய்து நீங்கள் சண்டை போட்டு முடிச்சுட்டு தேர்தல் களத்துக்கு வாங்க. யார் தேவதூதன் யார் சாத்தான் அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.